ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கெஃபடேரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி ஸ்ட்ராபெரி கேக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எண்டிங்களும் மிஸ் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கெஃபடேரியா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் சிம்பிள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷனும் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பீட்டரால் நல்லா அடிச்சிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரால் நான் அடிச்சிக்கிறேன். விஸ்கு வச்சு கூட பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கலாம். சுகர் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா 325 கிராம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ளஃபியாக வந்துடும். எக்கும் சுகரும் மிக்ஸ் பண்ண உடனே அதில் 2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 500 கிராம் அளவுக்கு இருக்குது. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா போட்டோன்னு அடிக்கக்கூட ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுறணும். இந்தளவு கட்டியான உடனே 60 ml பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துக்கலாம். 125 கிராம் பார்த்தீங்கன்னா மில்க் ஃபஸ்ட்டு பாதி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாதி வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ளம்ஸே இல்லாமல் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க மில்க்கை நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பீட்டர் வச்சு நம்ம அடிக்க கூட ஜஸ்ட் விஸ்கை வச்சு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா அந்த டைம் ரொம்ப நம்ம பீட்டர் வச்சு அடித்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து அதான் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பார்த்தீங்கன்னா கேக் வந்து நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதில் வந்து க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எந்த கேக் வந்து ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த ஃபுல் மோல்டையும் பார்த்தீங்கன்னா ஆயிலில் நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பட்டர் பேப்பர் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேயர் போட்டு அகெயின் வந்து ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு அப்ளை பண்ண உடனே பேட்டர் வந்து நம்ம ஊற்றிடலாம். சென்டராக ஊற்றினா போதும், அப்படியே அது ப்ளேஸ் ஆகிடும். ஊற்றி முடிச்சோன்னா தட்டிக்கலாம். அந்த ஹேர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் குக்கரை ஆன் பண்ணி விட்டுறலாம். எலக்ட்ரிக் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் குக் ஆன உடனே வார்மில் வந்து நின்றுடும். இட்லி பாட்லேயும் குக்கர்லேயும் கேக் வந்து பேக் பண்ணுறதா இருந்தால் 35 to 45 மினிட்ஸ் வரை நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிறதுக்கு ஆகும், டைம் எடுக்கும். நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம வந்து குத்தி பார்த்தோம்னா வந்து அந்த ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து நம்ம கேக் வந்து கரெக்டாக கம்ப்ளீட்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக் மேலே போகிற க்ரீம் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அடிச்சுக்கணும், அப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்கணும். 7 ஸ்பீட் வலுமே இருக்குது. சுகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாக வரும். இந்த அளவுக்கு கெட்டியான ஒன்று பாருங்கள், உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்தோம்னா அந்த க்ரீம் வந்து கீழே கொட்டாத அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு. இப்போ நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்ட்ராபெரி வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 இருக்குது. இப்போ வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பீசஸ் பார்த்தீங்கன்னா தனியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பல்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் அண்ட் ஸ்ட்ராபெரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பல்ப்பை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனோன்னா கொதிச்சோன்னா ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸ்ட்ராபெரி சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா சுகர், வாட்டர், ஸ்ட்ராபெரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் பார்த்தீங்கன்னா நான் அந்த வாட்டர் டைல்யூட் ஆகிடணும். ப்ளஸ் வந்து அந்த கலரும் அந்த ஸ்ட்ராபெரியில் இருக்க கலர் இறங்கிடணும். ஒரு பதம் அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் எடுத்துருக்கேன், வெஜ் ஜெலட்டின். இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லையும் கிடைக்கிது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அது நல்லா வந்து ஊறிடும். ஊறினோம்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப மட்டும் அது வந்து ஹீட் பண்ணி நம்ம ஸ்ட்ராபெரி பல்ப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஜெலட்டின் வந்து ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்மளோட கேக் பேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. அது 3 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து க்ரீம் பேஸ் தடவிட்டு அது மேலே ஃபஸ்ட் லேயர் வந்து செட் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சுகர் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணுறது நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. இந்த மாதிரி சுற்றி வந்து சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறப்ப மட்டும் தான் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கணும், இல்லைன்னா மெல்ட் ஆகிடும்.
இப்போ ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ண உடனே விப்பிங் க்ரீம் வந்து ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபுல்லாக மேலே வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மேலே ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஸ்ட்ராபெரி பீசஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி சிரப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்டெப் வேணால் ஸ்கிப் பண்ணி கூட விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேக் பேஸை வந்து மேலே ஒரு லேயர் வச்சிடலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சுகர் சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மேலே. இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறோம் மேலே. இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஸ்ட்ராபெரி பீசஸ் வந்து மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க தேர்ட் பேஸ் வந்து நம்ம இப்போ மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப் வந்து அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஆட் பண்ணுறதுனால ஸ்ட்ராபெரி சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறனால சாஃப்டாக கேக் பார்த்து ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலேயும் சைடில் சுற்றி வர கார்னர்ஸ்லேயும் நம்ம விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். கேக் பார்த்தீங்கன்னா இப்போ விப்பிங் க்ரீமால் நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மேலே ஊற்றுற ஸ்ட்ராபெரி அந்த பல்ப் எடுத்து வச்சிருக்கலாம். அதில் ஜெலட்டின் வந்து நல்லா ஹீட் பண்ணி அந்த ஸ்ட்ராபெரி சிரப்பில் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த பல்ப்போடு சேர்த்து. இப்போ அதை வந்து மேலே இப்போ ஊற்றிக்கலாம். கேக் மேலே பல்ப்போட ஜெலட்டின் வந்து மிக்ஸ் பண்ண உடனே வந்து கேக் மேலே ஊற்றிடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி டைப்பில் மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைடில் ஃபார்ம் ஆகாது, வராது. நான் கொஞ்சம் லேட் பண்ணி ஊற்றுனால சைடில் எனக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வரவே இல்லை. நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண உடனே ஊற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி சுற்றி நம்ம கார்னர்ஸ்லலாம் ஊற்றிக்கலாம். அப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராபெரி எல்லாமே வந்து அங்கங்கே கொஞ்சம் மெல்ட் ஆகுற மாதிரி வரும். இப்போ மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ண உடனே கலர் சுகர் பால்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சைடில் வந்து இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா சைடில் அந்த க்ரீமில் வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறலாம். சுற்றி கவர் பண்ணிவிட்டு மேலே அந்த ஸ்ட்ராபெரி அந்த சிரப் ஊற்றணும்ல அந்த பல்ப் அது மேலேயும் கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டுருக்கேன். பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் போட்டு வச்சுருக்கேன். நாசல் வந்து ஷேப் வந்து உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி போட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக இல்லைன்னா ஒரு கவரில் கூட நீங்கள் அந்த விப்பிங் க்ரீம் போட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட்டாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். கேக் சுற்றி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணோன்னா அங்கங்கே மேலே வந்து ஒரு செரி வந்து வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீமால் டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ செரி வந்து ஒன்று அந்த க்ரீம் மேலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ரீம் மேலே ப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்தேன்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே சூப்பராக வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். பிளாக் ஃபாரஸ்ட் அண்ட் நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ண மாதிரி ஸ்ட்ராபெரி கேக்கும் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாஸ் கெஃபிடேரியா சேனல் 2021 செகண்ட் கிவ் அவே கேஷ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் வேண்டும் லிங்க் மூலமாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம்.
பிரியாஸ் கெஃபடேரியா சேனல் இருக்க வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ நீங்கள் பார்க்குறதா அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன அனுப்பணும். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும். மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதில் சென்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. நிறைய பேர் வந்து இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு யூடியூப்ல கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் சில பேர் மட்டும் தான் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணது சென்ட் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. மெயில் ஐடிக்கு ஒருத்தர சென்ட் பண்ணியிருக்கீங்க. பேலன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை வந்து மெயில் ஐடிக்கோ சீக்கிரம் சென்ட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இல்லை ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. 2021 செகண்ட் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்கான செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரேஷன் சத்துமா வச்சு குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெய்னிங் ரெசிபி அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் எத்தனாவது எபிசோட், அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணால் குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இதுதான் செகண்ட் கொஸ்டின். தொடர்ந்து நம்ம சேனலில் கேட்க போகிற கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு 5th ஜூன் 2021 அன்றைக்கி நைட் 12 o'clock முன்னாடியே வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். மெயில் ஐடி இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். சென்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சென்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து 5th ஜூனுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும் நைட் 12 o'clock இல்லை ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அனதர் இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.